தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தோட சென்சார் இஷ்யூ இன்னும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இது எப்போ முடியும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுக்குண்டான வழக்கு பார்த்தோன்னா விசாரணைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். மார்னிங்லேருந்தே பார்த்தோன்னா பயங்கர வைரல். அதுதான் ரொம்ப நேரமாக பார்த்தோன்னா நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் தரப்புக்கும் சரி, அதுக்கப்புறமா சென்சார் நிறுவனத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்திருக்கு. அவங்க சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சைடு இருக்கிற மாதிரி சில நியாயமான விஷயங்களை பார்த்தோன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தோன்னா சரிக்கு சமமான வாதம். எல்லோரும் நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய லென்த்தான விவாதமே நடந்திருக்கு. ஸோ இந்த விவாதத்தில் பார்த்தோன்னா எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. எங்கள் மேலும் தவறு இல்லை அப்படின்னு சென்சார் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த நீதிபதிகள் பார்த்தோன்னா இதுக்கு உடனே தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தோன்னா ரெண்டு தரப்பினரும் சரியான வாதங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது யாருக்கு பார்த்தோன்னா சரியான தீர்ப்பு நம்ம சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன டேட்டில் இந்த உண்டான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி டேட் அனௌன்ஸ் பண்ணாமையே பார்த்தோன்னா ஒத்தி வச்சுட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. லாஸ்ட் டைம் கூட பார்த்தோன்னா மேல்முறையீடு சென்சார் நிறுவனம் வாங்கும்போது இந்த கேஸ் பார்த்தோன்னா விசாரணைக்கு வர 21 வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 20 வந்துருச்சு. அப்போ கூட டேட் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த வாதங்களெல்லாம் கேட்டதுக்கப்புறமா இப்போ நீதிமன்றம் இதுக்குண்டான டேட் எப்போ அப்படிங்கிறத சொல்லாமே பார்த்தோன்னா தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாங்க. இதுதான் இப்போ பார்த்தோன்னா என்ன மாதிரியான சம்பவத்தை நடத்த காத்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இதில் பார்த்தோன்னா இன்னுமே டைம் இழுத்துட்டே தான் இருக்காங்களே தவிர ஜனநாயகம் திரைப்படத்துக்கு சென்சார் கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை. சென்சார் நிறுவனம் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்தோன்னா முக்கியமாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை இவங்க தொடரலை அப்படின்னா நாங்கள் மறுதணிக்கைக்கு நாங்கள் கேட்டிருந்திருப்போம், இந்நேரம் பார்த்தோன்னா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை முன் வச்சுருக்காங்க. இவங்க சைடு பார்த்தோன்னா மறுபடியும் எத்தனை டைம் தான் அதை பார்ப்பீங்க, எவ்வளோ காட்சிகளை தான் நீங்கள் நீக்குவீங்க அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்பு பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா பார்த்துட்டு சில காட்சிகள்லாம் நீக்கியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தோன்னா பார்த்து என்ன காட்சிகள் நீக்கி போகிறீங்க, நாங்கள் பார்த்தோன்னா எந்த ஒரு தவறான கருத்தையும் திணிக்கிற மாதிரி எதுக்கல, எந்த ஒரு வன்முறை தூண்டுமான செயலும் படத்தில் கிடையாது. நீங்களும் பார்த்தோன்னு ஒரு சில விஷயத்தில் கட் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் பார்த்தோன்னா எதை கட் பண்ண போகிறீங்க, இது வேணும்னே பண்ணுற ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் முன் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டிசம்பர் 29 மேலே கேஸே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக தான் மாறி இருக்குது. இவங்க ஜான் 5 எங்களுக்கு இதை சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் அனுப்புகிறாங்க. இதை பற்றி ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு. இது நேரடியாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை எங்களுக்கு தெரிவிக்கல, அதனால தான் பார்த்தோன்னா நாங்கள் டிலே இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். இந்த மாதிரி பல வாதங்கள் பார்த்தோன்னா நடந்திருக்கு. இதில் எதுக்கு பார்த்தோன்னா சாதகமாக தீர்ப்பு சொல்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் இப்போ பார்த்தோன்னா நீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவசரகால வழக்காக பார்த்தோன்னா இதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா எல்லாருக்குமே பார்த்தோன்னா இதே பழக்கமாயிரும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா இதில் மிக முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. இது ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் இவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதம் இல்லை அப்படின்னா இன்னி ஃபிப்ரவரி பார்த்தோன்னா என்ன மாதிரியான தீர்ப்பு சொல்ல போகிறாங்க, மறுபடியும் பார்த்தோன்னா தணிக்கை சான்றிதழ் மறுபடியும் இவங்க ரிப்பீட் மோடில் சென்சார் நிறுவனம் ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் கொடுப்பேன்னு சொல்கிறத தீர்ப்பு அதிகமாக வரப்போகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பல சிக்கல் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா படமே ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. தேர்தலுக்குள்ளே நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா எங்களுக்கு போட்ட பணம் வராது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தோன்னா தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு நீதிபதிகள் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் எப்படி பார்த்தாலும் பார்த்தோன்னா சிக்கலாக தான் இருக்குது படத்துக்கு, அதில் மாற்றம் இல்லை. ஸோ காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ இது வேணும்னே செய்யப்படுற சதி அப்படின்ற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.